அனைவருக்கும் வணக்கம். ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க அம்பர்லா ஃப்ராகு கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அது நான் சும்மா ட்ராயிங் மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபுல் saree வந்து நமக்கு 5 மீட்ரு வருதுன்னா 5 மீட்ரு கிளாத்து இல்லைன்னா ஒரு saree எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸ் பிட்டு இல்லை முந்தி கிளாத்து வேறு கலர் இருந்தால் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மீதி இருக்கிற பீஸு ஒரு 5 மீட்ரு இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். 4ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரு இந்த பக்கம் மடிப்பக்கமாக இருக்கும், இதை ஓப்பன் பக்கமாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மடிப்பு பக்கம் நம்ம ஹைட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 4ஆக பிரித்து ஒரு 7 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த 7 இன்ச்சை நான் அப்படியே எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு ப்ளஸ் நம்ம ஒரு சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும், எக்ஸ்ட்ரா வைப்போம். 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம். அது வந்து பார்த்திட்டிங்கன்னா நமக்கு அப்போ 8.5 டோட்டலாக இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு 7 இங்கே வச்சுட்டு இப்போது இங்கேருந்து இந்த லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 5 அல்லது 6 இன்ச்சு வரும். அந்த 5 அல்லது அந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே டேப்பு வச்சுட்டு அந்த 5 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சை அப்படியே வளைச்சி நம்ம அந்த டாட்டாக வச்சோன்னா இந்த கோட்டிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1 இன்ச்சு கீழே இந்த வளைவு வரும். அப்போ இதை நம்ம வளைச்சி பார்க்குறப்ப 8.5 இன்ச்சு கிடைக்கும். 7 இன்ச்சு ஹிப் சைஸ் வச்சுருக்கோம். நம்ம வளைச்சி பார்க்குறப்ப 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா இந்த வளைவு வரணும். அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் தான் நம்ம ஹிப் சைஸில் வந்து நம்ம இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணும்போது நமக்கு சீம் அலவன்ஸோட அந்த அளவு கரெக்டாக வரும். ஓகேங்களா. நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த 8.5 இன்ச்சு இங்கே வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்குவேன். இங்கேருந்து நீங்கள் அந்த 5 இன்ச்சை இப்படியே மார்க் பண்ணி வந்து இந்த கர்வ் போட்டிங்கனாவே உங்களுக்கு சீம் அலவன்ஸோடு சேர்த்து இது வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஹைட்டு இந்த கார்னர்லேருந்து நமக்கு ஹைட்டு ஒரு 35 இன்ச்சு வேணும் அப்படின்னா 35 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதே 35 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2 எட்ஜும் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவிலிருந்து அப்படியே அந்த 35 இன்ச்சு வர்ற மாதிரி நமக்கு 2 பேர் தேவைப்படும். இங்கே ஒருத்தங்க டேப் பிடிச்சிக்கணும், இங்கே ஒருத்தவங்க மார்க் பண்ணிட்டு வரணும். அப்போனா நமக்கு இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். நமக்கு இந்த டேப்பை வந்து இங்கே அப்படியே தள்ளி வச்சுட்டு வரணும். அதே மாதிரி 35 இன்ச்சுனா 35 இன்ச்சு இங்கே அங்கே அப்படியே மார்க் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு அம்பர்லா கரெக்டாக கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு எப்படி பண்ணலான்னா, இப்போது இங்கே 35 இன்ச்சு இங்கே ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 இன்ச்சு இருக்கும் நமக்கு. இங்கே இருந்தும் நம்ம அந்த ஃபுல் 40 இன்ச்சை வந்து 35 இன்ச்சு உயரம் நமக்கு வேணும். இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது 40 இன்ச்சு கிடைக்கும். இங்கே டேப்பை வச்சுட்டும் நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அப்படி பண்ணிட்டு வர்றப்ப இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோன்னா ஸ்கர்ட் வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிட்டு வர்றப்ப சென்டரில் வந்து ஹைட்டு கம்மியாகும். அதாவது இப்போது எப்படி நம்ம